இறைபாலினில் இணைந்திடுவோம், இறைவானில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்ப வேண்டுவோம். இளம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாமல் இருப்பதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைத்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள்.
கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடையாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊற்றிய அமைதி, இறைப்பாற்றில் ஒளிரும் ஆட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே எழுந்திரு, உன் இடத்தில் எழுந்து நில். கீழ்திசையை நோக்கு. கீழ்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்வதற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்பட்டவர்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழ்வு பள்ளத்தாக்குகள் நிரப்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாக்கவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளைகளால் இஸ்ரேல்களுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைக்கப்பட்டவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்க வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள்.
மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திருப்பலி கருத்துக்கள். தூய வனத்து சின்னப்பர் அன்பியும் கட்டையன் ஆரோக்கியசாமி அந்தோணியம்மாள் குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியம் பெரிய நாயகம்மாள் இவர்களின் ஆன்மாலை பாற்றிக்காகவும் இக்குடும்பத்தில் மரித்த பெரியோர் சிறியோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இதுரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரையாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலாமை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளம் ஆக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளம் ஆக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு திருவழிபாடானது நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மைய சிந்தனையை நமக்கு தருகின்றது. எந்த ஒரு செயலையும் நாம் முறையாக செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தயாரிப்பு அவசியம். நம்ம எல்லோரும் இரவு முழுக்க தூங்கிட்டு இருந்தோம். காலைல எழுந்தோடனே பூசைக்கு வந்துடுறோமா? காலைல எழுந்தோடனே பூசைக்கு வந்துடுறோமா? அப்படியே எழுந்து வந்துடுறோமாண்ணா? என்னென்ன பண்ணுறோம்? காலைல எந்திரிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம், அதே ஒரு மிகப்பெரிய வேலை, அப்படி தானே? அதுவும் இந்த குளிர் காலத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னும் பாதி பேர் தூங்கினே இருப்பாங்க வீட்டில், அப்படி தானே? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு குத்தி இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை பூசை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வந்துட முடியாது. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். ஒரு சிலர் மேக்கப்புக்கே வருவாங்க. எந்திரிச்சு குளிக்கிறத விட மேக்கப்புக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. அப்புறமா அங்கேருந்து கிளம்பி சாமியார் வீட்டுக்கு வந்து பூசை வைப்பாரா? டோர் டெலிவரியாக பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நீங்கள் கிளம்பி இங்கே வரணும். 1 மணி நேரம் பூசை நடக்குதுனாக்கா 1 மணி நேரம் தயாரிப்பு இருக்கும். 6:30 பூசைனாக்கா 5:30 மணிக்கு அது எந்த தான் என்ன பண்ண முடியும்? எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? கோயிலுக்கு வர முடியும். 6:30 பூசைனாக்கா 6:15 எழுந்து வரலாம். ஆனால் எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவாங்க. பாய்ஸ், போர்டிங் பாய்ஸ்லாம் சேத்பட்டில் போர்டிங் பாய்ஸ் இருக்காங்க. நான் அங்கே இருக்கும்போது 5 மணிக்கு எழுப்பி விட்டா என்ன பண்ணுவாங்க? 5:45 வரை தூங்குவாங்க, 5:50 வரை தூங்குவாங்க. 5:50 லைனில் வந்து நின்றுடுவானுங்க.
ஆனால் எப்படி நிற்பானுன்னு தெரியாது. கேட்டால் நைட்டே ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் தயாரிச்சிருவானுங்க. நைட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, காலையில் எந்த ட்ரெஸ் போட்டு போனால் அவங்க நைட்டே முடிவு பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, போட்டுருவானுங்க. அப்படியே எழுந்து லைனில் நின்றுவானுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ரெடி. உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, 10 வருஷமாக அவங்க வெளிநாட்டில் இருக்கார். ஒரு நாள் வராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவருக்கு என்னென்ன பண்ணுவீங்க? என்னென்னவோ ரெடி பண்ணுவீங்க. எங்கள் பையன் வரான், நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு வருவாங்க. அப்போ அவங்க வருவதற்கு என்ன பண்ணணும், ரோடெலாம் என்ன இருக்கக்கூடாது, சத்தமாக சொல்லுங்க. குப்பை இருக்கக்கூடாது. அப்புறம் எந்த வண்டியும் இருக்கக்கூடாது. ஒரு விஐபி வராங்கன்னா, இப்போ நமது முதலமைச்சர் இங்கே திருக்கோளூருக்கு வராருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க, ரோடு எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, கிளியர் பண்ணிவிடுவாங்க. அந்த ரோட்டில் எந்த வண்டியுமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு போகக்கூடாது. அந்த ரோடு யாருக்காக மட்டும்தான், அந்த நேரத்தில் அவருக்காக மட்டும்தான். எனவே இந்த சாதாரணமான மனிதர்களின் வருகைக்கு நாம் இவ்வளவோ என்ன பண்ணுறோம், தயார் செய்கின்றோம். இயேசுவின் வருகைக்கு நாம் எப்படி நம்மை தயார் செய்கின்றோம் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. தயாரிப்பு இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்வுமே முறையாக நடைபெறாது. பதறிய காரியம் சிதறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரமாக நீங்கள் ரெடி பண்ணீங்க. அதனால்தான் கிறிஸ்து பிறப்பிற்கு நம்ம தாய் திருவை 40 நாட்கள் என்ன கொடுக்குது, தயாரிப்புக்கு. என்ன தயாரிக்கிறோம், நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ரெடி பண்ணோம், ட்ரெஸ்ஸு தயார் பண்ணோம், புற தயாரிப்பு. இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு இந்த சாப்பாடு செய்யணும், இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு இந்த டிஷ்ஷு செய்யணும், இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கணும். ஃபஸ்ட்லேயே மைண்டில் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் மொபைல் இன்னொன்று இருப்பாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டு என்ன பண்ணிட்டுருப்பாங்க, ஆர்டர்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாம் சூஸ் பண்ணே இருப்பாங்க. ப்ராசஸில் இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாம், இது இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், இதை விட ஒரு நல்ல ட்ரெஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. எனவே இந்த தயாரிப்பெல்லாம் புற தயாரிப்பு. இன்றைய வாசக வழிபாடு நமக்கு சொல்வது அகத்தயாரிப்பு, மனத்தயாரிப்பு. நமது மனசில் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றதான் பிரச்சனையே. நமது மனமானது இறைவன் தங்குகின்ற ஒரு இடமாக இருப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசக வழிபாடு நமக்கு மிகச் சிறப்பான முறையில் நமக்கு சொல்லுகின்றது. 4 வகையான தயாரிப்புகள். மன தயாரிப்பு. முதல் தயாரிப்பு, நமது மெஸ்ஸியாவுக்கு நாம் இதயத்தை தயாரிக்க வேண்டும். நற்செய்தி வாசகம் நாம் கேட்டது போல ஆன்மாக்களில் இருக்கின்ற மேடு பள்ளங்கள் சரி செய்யப்பட வேண்டும். இதயத்தில் இருக்கின்ற மேடு பள்ளங்கள், எதெல்லாம் இதயத்தில் மேடு பள்ளம் இருக்குது? ஆழமற்ற ஜப வாழ்வு. ஜபம் சொல்லுவாங்க, ஆனால் ஆழ்ந்து சொல்ல மாட்டாங்க. ஆழமற்ற ஜப வாழ்வு. குறைந்தபட்ச நம்பிக்கை வாழ்வு. குறைந்தபட்ச கொஞ்சம் நம்பிக்கை இருந்தால் போதும். ஆனால் மீதி மான வெக்கம் சூடு சொன்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்பிக்கை மட்டும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். குறைந்தபட்ச நம்பிக்கை வாழ்வு. அதற்கடுத்தாக குறுக்கு வழி, கிறுக்கு வழி. குறுக்கு வழி, கிறுக்கு வழின்னுவாங்க. எல்லாத்துலேயும் குறுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ரகசியமான மற்றும் பழகி போன பாவங்கள், ஹபிச்சுவல் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியமாக நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், யாருக்குமே தெரியாது. அந்த பாவம் பழக்கப்பட்டதாக இருக்கும். டெய்லி அதை தொடர்ந்து செஞ்சுனே இருப்போம். என்ன பாவம் நமக்கு தெரியாது.
ஆனால் அது என்ன பண்ணுவோம், நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். பாவத்தை வர வைக்கின்ற உறவுகள், நட்புகள், தவறான நண்பர்கள், தவறான உறவு முறைகள், நாள்பட்ட கோபம், நாள்பட்ட பகை உணர்வு, நாள்பட்ட மனக்கசப்பு, நாள்பட்ட சளி என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாள்பட்ட சளி என்ன ஆகும்? டிபியாக மாறிடும். காச நோய். உடம்புல நெஞ்சில் வந்து ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க. சளி பிடிச்சோன்னே ஆன்டிபயோட்டிக், பேராசிட்டமால், டோலோ 650 எதனா ஒன்று போட்டால் என்ன ஆகிடும்? கோல்டு அரெஸ்ட் ஆகி எங்கே போயிடும்? நெஞ்சில் தங்கிடும், கட்டிக்கும். அப்புறம் என்ன பண்ண, லொக்கு லொக்குன்னு இருமி அதை வர வைக்கிறதுல ரத்தமே வந்துடும். சளி மட்டும் வராது, எங்கே என்ன வரும்? ரத்தம்தான் வரும். அதை நம்ம இயற்கையான முறையில் எடுப்பதற்கு இன்றைக்கு வழி கிடையாது. எல்லாமே டெவலப் ஆகிட்டாங்க, ஆன்டிபயோட்டிக் போடுறது. அதுபோல் நாள்பட்ட கோபம், ரொம்ப நாளாக பேசாமல் இருப்பாங்க, ரொம்ப நாளாக பகை உணர்வை மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. மனக்கசப்போட சில மாதங்கள், சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் இப்படியே போயினே இருக்கு. இதெல்லாம் தான் மன தயாரிப்பு. கடவுளை சந்திப்பதற்கே நேரம் இல்லாதவங்க, ஏன்பா பூசிக்கு வரல, ரொம்ப வேலைங்க, சரியான வேலை எல்லாம். இப்போ இங்கே வந்துக்கலாம் தப்பான வேலையை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் சரியான வேலை, ரொம்ப டைட்டு. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யாரு? இங்கே இருக்கிறவங்களாம் யாரு? அது கடவுளை சந்திக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தயாரிக்க வேண்டும். இது ஒரு தயாரிப்பு. இரண்டாவது, கடவுளை முன்னுரிமையில் கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். யாருக்கு நாம் முக்கியத்துவம் தரோம்? முன்னுரிமை யாருக்கு தரோம்? கடவுளை இரண்டாம் தரமாக மாற்றுவது. அடிமை நிலை, குடிப்பழக்கத்துக்கு அடிமை, போதை பழக்கத்துக்கு அடிமை, சீரியலுக்கு அடிமை, மொபைலுக்கு அடிமை, எல்லாரும் ஒரு வகையில் அடிமைகளாக தான் இருக்கிறோம். ஒரு பையன் வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணான், பையை தூக்கி ஓரமாக போட்டு முதல்ல என்ன எடுப்பான்? மொபைல் ஃபோன் எடுத்து வச்சுக்குவான். எடுத்து வச்சு அவன் ஃபுல்லாக அன்னைக்கு அந்த 1.5 GB எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, அவங்க அப்பா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பிக்கிறான், அதை பாருங்கன்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாரு, ஓப்பன் ஆகலை. ஏன்? எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு அது தெரியல. முதல்ல அவங்க அப்பா போய் பையன்கிட்ட கொடுக்குறாரு, டேய் இது என்னடா வாட்ஸ்அப் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவன் ஒன்றும் தெரிலப்பா, இது நீங்கள் என்ன பண்ணோம், ரீஇன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பண்ணி விட்டு அன்றைக்கு அவனுடைய வேலையை கெடுத்துட்டாங்க. அப்புறமா அவங்க பாப்பா என்ன பண்ணாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். அவன் வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டான், மொபைல் ஃபோன் நோண்டி எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அது தெரியல. தெரிஞ்சவொடனே போட்டு பொலம் பழந்துட்டார் அவனை. அதற்கடுத்தாக நேர்மையற்ற ஒரு நிலை. நேர்மையே அவங்ககிட்ட இருக்காது. சுயநலம், கௌரவம், வரட்டு கௌரவம், இதெல்லாம் மன தயாரிப்பு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் சரி பண்ணாதான் யார் வருவாங்க மனசில்? கடவுள் வர முடியும். அதற்கடுத்தாக மனம் மாறி கடவுளிடமும் மனிதரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைய பேர் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப ஈஸி, அப்படி தானே? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், முடிஞ்சிச்சு. அவர் கடவுள் அந்த சைடில் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பான்னு சொன்னாரா என்னன்னு கூட தெரியாது. கடவுள்களை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் கடவுள் மன்னிச்சிட்டாரான்னு உங்களுக்கு தெரியுமா? கடவுள்னா சொல்லியிருக்காரு, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14 மற்றும் 15 இந்த சொற்றொடரில், நீங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் குற்றங்கள் என்ன பண்ணாது, மன்னிக்கவே மாட்டார். முதல்ல என்ன நடக்கணும்? நீங்கள் உங்களுக்கு எதிராக தவறு செய்வர்களை மன்னித்தால்தான் கடவுள் நமது குற்றங்களை மன்னிப்பார். இது நம்ம டெய்லி சொல்கிறோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் மன்னி. நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்களோ அதுபோல் தான் கடவுள் உங்களை மன்னிப்பார். கண்டிஷன் அங்கேயே முடிஞ்சு. டெய்லி சொல்கிறோம். நான் நினச்சி, ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறீங்க? நினச்சி பாருங்கள். நீங்களே பேச முடியாதுன்னா பண்ணணும், ஃபோன் பண்ணணும். யாரு கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களோ அவங்க கூட என்ன பண்ணுனீங்க, ஃபோன் எடுத்து
நல்லா இருக்கியாப்பா, சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. அவங்கள திட்டினாலும் பரவாயில்ல, உங்களை மறுதளித்தாலும் பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்ல. என்ன பண்ணணும் நீங்கள்? பேசிடணும். பேச பழகி கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்க பழக. அப்போ தான் கடவுள் உங்களை மன்னிப்பார். என் மானம் என்ன வருது, என் மரியாதை என்ன வருது, என் பிரிஸ்டிஜ் என்ன வருது அப்படின்னாக்கா கடவுள் உங்களை என்ன பண்ண மாட்டார் கண்டிப்பாக. இது ஒரு வகையான மன தயாரிப்பு. அதற்கடுத்தாக திருமுழுக்கு யோவான் போல நம் வாழ்வில் வர நாம் அனுமதிக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் நமது வாழ்வில் வரணும். அவர் என்ன பண்றாரு? உங்கள் பகைவர்களை, ஒரு இறை வல்லுனர் மிக அழகாக சொல்றார், உங்கள் பகைவர்களை நண்பர்களாக மாற்றுங்கள். உங்கள் பகைவர்களை, அவன் வந்தால் உங்களுக்கு எதிரியாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அவனா இருக்காதீங்க, எதிரியாக இருக்காதீங்க. பல மாதங்களாக, ஆண்டுகளாக பேசாமல் இருப்பவர்களோடு என்ன பண்ணுறீங்க? பேசணும். நிறைய பேர் அப்பா கூட பேச மாட்டாங்க, அம்மா கூட பேச மாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட பேசாமல் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி கூட பேசாமல். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ஏம்மா பேசாமல் இருங்க, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது ஃபாதர், அவன் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்போ கடவுள் என்ன சொல்லுவார்? உனக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக் இருக்குது தம்பி, நான் உன்னை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? நிறையா ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நீ என்னென்ன துரோகம் பண்ணிக்கிற, பாவம் பண்ணிக்கிற எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் நீ உன் சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் இருக்கின்றாயின்னு சொல்லிட்டு கேட்பார். அதற்கடுத்தாக யாருக்கும் முகத்தை திருப்பக்கூடாது. ஒரு மாதிரி முகத்தை வச்சுன்னு போயிடுவாங்க. ஒரு பிடிக்காதவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க? கண்டுக்காமலே போயிடுவாங்க. இன்டிஃபரன்ஸ் ஆட்டிடியூட். என்னப்பா நான் பேசுகிறேன், பேசாமலே போயினுக்கிறான், கண்டுக்காமலே போயினுக்கிறான் அப்படின்வாங்க. கடவுளும் உங்களை என்ன பண்ணுவார்? கண்டுக்காமலே போயிடுவார். நீங்கள் என்ன தான் கையை விரித்து ஜெபம் பண்ணாலும் சரி, முட்டி போட்டு புரண்டு படுத்தாலும் சரி, கடவுள் உங்களை என்ன பண்ண மாட்டார்? கண்டு கொள்ள மாட்டார். அதற்கடுத்தாக பேராசைப்படுவது, பொருட்கள் மீது, நபர்கள் மீது பேராசைப்படுவது. ஆசைப்படுறது வேற, பேராசைப்படுறது வேற. கிறிஸ்து பிறப்பு செலவில் நீங்கள் கிறிஸ்து பிறவுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கனாக்கா என்ன பண்ணோம்? 100 ரூபாய் ஏழைகளுக்கு ஒதுக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் ஒதுக்க வேண்டும். குழந்தைகள் என்ன செய்யலாம்? காலையில் எந்திரிக்கணும். காலையில் எழுந்திருத்தே மிகப்பெரிய மனமாற்றம் தான் குழந்தைங்க. காலையில் எழுந்து என்ன பண்ணோம்? திருப்பி தூங்கிடணும். நிறைய பேர் ஒருத்தர் இருக்கிறான், ஃபாதர் 5 மணிலாம் ஏஞ்சிட்டேன் ஃபாதர், அப்போ என்னடா பண்ண? திருப்பி தூங்கிட்டேன் ஃபாதர் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலையில் எழுந்து என்ன பண்ணோம்? படிக்கணும். நல்லா உடற்பயிற்சி, நல்லா ஃபிட்டாக இருக்கணும், ஸ்டாமினாவோட இருக்கணும். காலையில் எழுந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தான் பசிக்கும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். உடல் நலத்தோடு இருப்பதே மிகப்பெரிய மனமாற்றம். பாருங்கள், எதுலாம் மனமாற்றம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒருத்தங்க அவங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிறதே மிகப்பெரிய மனமாற்றமாக மாறிடுச்சு. ஏன்? சிறு வயதில் பிள்ளைகள் போதை பழக்கத்திற்கு, குடிப்பழக்கத்திற்கு, புகை பழக்கத்திற்கு அடிமைகள் ஆகிறார்கள், செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாம் மனதில் கொண்டு நமது மனங்களை இறைவனுக்கு ஏற்ற இடமாக மாற்றுவோம். இதெல்லாம் இல்லை என்றால் தான் கடவுள் அங்கே வர முடியும். நான் இங்கு இந்த நேரத்தில் சொன்ன அந்த கரடு முரடான நிலை, மலை குன்று, கோணலானவை, இதெல்லாம் நமது மனதில் கோணல் இருக்கின்றது, நமது மனதில் கரடு முரடு இருக்கின்றது, முரட்டுத்தனம் இருக்கின்றது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் கடவுள் அங்கு வர முடியும். எனவே புறத்தயாரிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நமது மனங்களை, இதயங்களை இறைவனுக்கேற்ற குடிலாக மாற்றுவோம். உண்மையில் இறைமகன் இயேசு நம்மில் வந்து தங்குவார். அதற்கான வரத்தை இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமேன். காணாதவை யாவும் படைத்த கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணிலிருந்து இறங்கி வந்தார். ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியின் பிலாகத்தில் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழி வரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அமருவோம். காணிக்கை பாடல். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன. இறைவா உம்மில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன. ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தாய் எனக்கு இழப்பென்ன. இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும். இறைவா உன்னோடு இனிதாக வேண்டும். இனிதாக வேண்டும். இனிதாக வேண்டும். வந்தோம் தந்திடவே தந்தாய் ஏற்றிடுவாய். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பாய் ஏற்றிடுவாய். இறைவா எந்தன் உள்ளம் என்றும் உன்னை தேடுதே. இறைவா எந்தன் உள்ளம் என்றும் உன்னை தேடுதே. உன்னில் இணைந்து உயர்வு பெறவே விரைந்து நாடுதே. உன்னாமம் ஓங்க எந்நாளும் வாழ்ந்து இறைவா உன்னோடு இனிதாக வேண்டும். இனிதாக வேண்டும். இனிதாக வேண்டும். வந்தோம் தந்திடவே. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தனது பெயரை போற்றுகாகவும் மாற்றுகாகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும்
காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது இதயங்களிலும் ஆன்மாக்களிலும் இருக்கின்ற மேடு பள்ளங்கள், கோணலான நிலை, கரடு முரடான நிலை, பாவநிலை அனைத்தும் மாறி இவருக்கேற்ற தூய்மையான இடமாக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிக்குமா. சொந்தம் தேடும் இந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நுள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திடவும் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஊடை நீரை நாடி வரும் மானின் நிழலில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே.
துணையென நீ வருகையிலே தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திட, உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே. நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா. துணையென நீ வருகையிலே தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையிலே தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கனிந்ததாய் வானவா, சுருதி மாயோர்க்கு சுடரொளியே வா.
இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, சிநேகமாயிரும் சுவாமி, மரியாயின் மாஸ்டர் திரு இருதயமே, ரட்சணை மருந்தையாயும் திருக்குடும்பத்தின் தலைவர் அம்பரன் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர் பாதுகாவலர் என்ற ஊர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்றும் வாழ்க.